நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். யூடியூப் போல இருந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்ப்போம், ரொம்ப ஒரு சிம்பிளான பிளாக் பார்ல டிரான்சிஷன் எப்படி மேக் பண்ண சிம்பிளா பார்ப்போம். இதுக்கு மாதிரி நம்ம பிளாக் கலர் பாரை வச்சு ஒரு டிரான்சிஷன் போட்டிருந்தோம். அது வந்து 2 சைடு ஜூம் இன் ஆயிருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்துடும், நீ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்படி சிம்பிளாக போட்டுருக்கேன். நம்ம சேனலில் ரொம்ப பிகினர்ஸ் ரொம்ப பேர் பார்க்குறாங்க, அவங்க கற்றுக்கிறதுக்காண்டி தான் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வீடியோ. ஸோ ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். பிளாக் பார் டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சிம்பிளாக மேலே இருந்து வர மாதிரி இருக்கும், அப்படியே போகும்போது கீழே இருந்து போயிடும். அப்படியே செகண்ட் இமேஜ் வரும்போது ரொம்ப ஒரு சிம்பிளான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான். ஸோ பிகினர்ஸ் ரொம்ப பேர் பார்க்குறாங்க, அவங்ககிட்ட இந்த கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்பவே கீ நிமிஷம், அதாவது 3 நிமிஷத்தில் கீ நிமிஷம் தான் இந்த வச்சு எடிட் பண்ணி எஃபெக்ட் எதுவுமே தேவையில்ல, ரொம்ப ஈஸியான இதுதான். ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும், ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். வீடியோக்குள்ளே பாருங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத மறக்காம சொல்லுங்கள், அப்போ தான் வீடியோ போட்டோம் தரம் போட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே தரோம். நான் இப்போ அலைட் மாதத்தில் வந்து 4:5 இந்த ரேஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ரேஸில் எடிட் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுனா ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி இமேஜ் மீடியாவில் போயிட்டீங்கன்னா நான் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ 2 இமேஜ் நான் வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு எவ்வளோ டூரேஷன் ட்ராக் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகலை, மேலே திடீர்னு கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன், ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கிறேன். இதேமாதிரி இன்னொரு இமேஜ், ஸோ உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் தேவையோ அந்த இமேஜ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நம்ம வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து 2 இமேஜுக்கு மட்டும்தான், அதாவது 2 இமேஜுக்கு வச்சு தான் 2 இமேஜ் சேர்த்து ஒரு டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ இமேஜ்னாலும் எடிட் பண்ணிக்கோங்க. 10 இமேஜ் எடிட் பண்ணினா ஒரு 5 ஷேப் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஒரு 2 இமேஜ் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஷேப்ஸில் போய்ட்டு ஒரு ஃப்ளாக் பார் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கலரில் போய்ட்டு பிளாக் கலராக மாற்றிக்கோங்க. பிளாக் கலராக மாற்றிட்டு எடிட் சைட் போய்ட்டு சைஸை கூட்டுங்க. ஸோ எக்ஸை கொஞ்சம் கூட்டிட்டு ஒய்யும் கூட்டுங்க. ஒரு 500 சம்திங் எவ்வளோ வேணும்னா ஒரு 550 வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், 550. ஸோ அந்த ரேஞ்சாக கரெக்டாக இருக்கும். செட் பண்ணிட்டு 3 விட்டு இப்படி மேலே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதாவது 550 ஹைட் செட் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் பாருக்கும் அந்த இமேஜுக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வேணும்னா செட் பண்ணிக்கலாம், உங்கள் சைஸ் தான். எனக்கு 550 போதுமானதான், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த இமேஜ் நீங்கள் எவ்வளோ, அதாவது கரெக்டாக ஒருவேளை 4 இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா முதல் 2 இமேஜுக்கு மட்டும் இந்த பாரை வந்து டிரான்சாக்ஷன் செட் பண்ணுங்கள். அதாவது 4 இமேஜ் ஆட் பண்ணால் முதல் 2 இமேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வரை மட்டும் இந்த ஃபஸ்ட்டு பாரை வந்து டூரேஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த 2க்கு வந்து தனியாக அடுத்த பார் அப்படி போட தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு 2க்கு மட்டும் இந்த பாரை ட்ராக் பண்ணி விட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 இந்த இமேஜை கிளிக் பண்ணி 3 போய்க்கிறேன். ஸோ அது மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் இமேஜ் முடிகிற இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் இமேஜ் முடியுது, செகண்ட் இமேஜ் இங்கே முடியுது. ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 3 போய்க்கிறேன். 3 போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிவேஷனு, மிடில் ஒரு கீனிவேஷனு, எண்டிங்கில் கீனிவேஷனு. அதாவது மிடில் கீனிவேஷனா செகண்ட் இமேஜ் ஆட் ஆகுது அந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஆன் ஆகிற இடத்துல, ஸ்டார்ட் ஆகிற இடத்துல, ஃபஸ்ட்டு இது முடிகிற இடத்துல, அது செகண்ட் இது முடிகிற இடத்துல. ஸோ சிம்பிள் செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதில் என்ன செட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கணும் ஃபுல்லாக. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கீனிவேஷன் வந்து ஷேப் வந்து நம்ம மேலே தான் இருக்கணும், ஃபுல்லாக தெரியக்கூடாது. ஸோ ஃபுல்லாக மறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பார் தான் கீழே வந்துட்டு அது தேர்டு பாருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மேலே கொண்டு போய்க்கோங்க. ஸோ தேர்டு பார் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய்க்கோங்க. ஸோ வெயிட் பண்ண நான் கொஞ்சம் கீனிவேஷன் என்ன போட்டுக்கிறேன். ஸோ செகண்ட் பாரில் வந்து மேலே கொண்டு போயிருக்கோம் ஃபுல்லாக, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். சென்ட்ரா உள்ள கீழே மட்டும் தான் நம்ம கீழே இருக்கணும், சென்ட்ரா வரணும். ஸோ மித்த எல்லாத்துலேயும் மேலே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ 3 ட்ரான்ஸில் போய்ட்டு சரி கிராஃபில் போய்ட்டு ஒரு கிராஃப் ஆட் பண்ணிட்டா கர்வ் ஆட் பண்ணிட்டா மட்டும் முடிஞ்சு. ஸோ கிராஃப் சைடில் கர்வை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம டிஸ்பிளேல ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே. ஸோ இதே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கர்வு தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீனிவேஷன், அதாவது முதல் 2 கீனிவேஷன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த கர்வு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த பேஸ்ட் கூட ஒரிஜினல் கர்வு கூட பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இதே கர்வு தான். ஸோ உங்களுக்கு XML இருக்கும், கீழே நீங்கள் யூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ கர்வு வேணால் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த கர்வை நீங்கள் அப்படியே கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி. ஸோ அடுத்து 2வது 3வது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன கீனி செட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கீனேஷன் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வு. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க, சிம்பிளானதான். இந்த கர்வை நீங்கள் எடிட் பண்ணி செட் பண்ணி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி மேலே இருந்து ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும், அப்படியே வந்துட்டு ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான். ஸோ அது வந்து 2 இமேஜுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை 4 இமேஜ் ஆட் பண்ண என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதே இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஸோ 2 தான் இதை எடிட் பண்ணணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும். அதனால தான். ஸோ அதாவது நான் வெயிட் பண்ணிக்கோங்க, நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சிம்பிள் செட் பண்ணிட்டேன்னா இப்போ இதே இந்த லேயரை காப்பி லேயர் பண்ணுங்கள். ஸோ காப்பி லேயர் பண்ணிட்டு அடுத்த இதில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இதில் ஆர்மி முடிஞ்சு அங்கே கரெக்டாக பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் லேயர் பண்ணிட்டு ஸ்பீடில் போயிட்டுனா
ஸ்பீடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் சுருக்கினாலே போதும். ஸோ அந்த பார்க்கு தாக்கனா சுருங்கிக்கணும். அதாவது இந்த செகண்ட் டியூரேஷன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்கு தானே கரெக்டாக வந்துக்கிறோம். ஸோ இதனால் கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு வந்து செட் ஆகிடுச்சோம். அடுத்து 3rd இமேஜும் 4th இமேஜும். ஸோ வேறு லெவலில் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லேயருக்கு ஃபஸ்ட்டு 2 இமேஜ் இம்போர்ட் பண்ணி இந்த சேஃபாக எடிட் பண்ணினாலே போதும். அடுத்து நீங்கள் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் செட் பண்ணிடலாம். வேறு லெவலில் செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புரியல. ஸோ வேறு லெவலில் செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் 2 இமேஜுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருந்தாலும் சிம்பிளாக நீட்டாக இருந்திருக்கும். ரொம்ப ஈஸியான பேட் தான். ஸோ பிகினர் கண்டிப்பாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ ஏதாவது புரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கண்டிப்பாக. அப்போ தான் எனக்கு புரியும் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்துருக்குமே. ஸோ வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நினைச்சிங்கன்னா நினைக்கிறேன். பாய்.